ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா ஹோசூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. ஹோசூர்ல இருந்து திருவண்ணாமலை வரைக்கும் நாம டிஎன்எஸ்டிசி பஸ்ல டிராவல் பண்ண போறோம். ஸோ மார்னிங் ஒரு 8:45 இருக்கோங்க. இங்கிருந்து வந்து ஒரு 3 hours ஜேர்னின்னு நினைக்கிறேன். நிறைய பஸ்ஸஸ் இருக்கும் ஹோசூர் டு திருவண்ணாமலைக்கு. பத்தாவதுக்கு பெங்களூர்ல இருந்து திருவண்ணாமலை போற பஸ்ஸஸும் வந்து ஹோசூர் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள வந்து தான் போகும். ஸோ நமக்கு பஸ் கனெக்டிவிட்டிக்கு பிரச்சனையே கிடையாது ஹோசூர்ல இருந்து திருவண்ணாமலை போறதுக்கு. ஸோ வாங்க நம்ம ஜேர்னிக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம ஹோசூர்ல இருந்து திருவண்ணாமலை நோக்கிய டிஎன்எஸ்டிசி பஸ் ஜேர்னிக்குள்ள போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காலையில 8:45 ஹோசூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. ஹோசூர் பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரன்ஸ் இது. 2 வீலர் பார்க்கிங் ஏரியா. ஃப்ரண்ட்ல ஏடிஎம்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. ஏடிஎம்ஸ், பேசஞ்சர்ஸ்க்கு தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கான இடங்கள், வெயிட்டிங் ஏரியாஸ். ஸோ அந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை போற எஸ்இடிசி பஸ்ஸஸ் அதெல்லாம் நிக்கிற பிளேஸ். தருமபுரி கிருஷ்ணகிரி பஸ்ஸஸ். இந்த சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருவண்ணாமலை போற பஸ்ஸஸ் எல்லாம் நிக்கிற பிளாட்ஃபார்ம் இருக்குங்க. திருவண்ணாமலை, சேலம், ஈரோடு போற பஸ்ஸஸ் எல்லாம் இங்கதான் நிக்கும். எவ்வளவு பஸ் இருக்கு பாருங்களா திருவண்ணாமலைக்கு. சோ வாங்க, எந்த பஸ் சீட் இருக்கோ அந்த பஸ்ல கிளம்ப வேண்டியதுதான். ஹாட்டா ஸ்நாக்ஸ், டீ ஷாப்ஸ் எல்லாம் ஃப்ரெஷ்ஷா அவைலபிளா இருக்கு. காலங்காத்தால டிராவலுக்கு தேவையான ஸ்நாக்ஸையும் வாங்கிட்டு நம்ம கிளம்ப வேண்டியதுதான். ஃப்ரெண்ட்ஸ், நாம பஸ் போர்ட் பண்ணியாச்சுங்க. இந்த பஸ் தான். ஸோ ஓசூர்ல இருந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி, ஊத்தங்கரை, செங்கம் வழியா நம்ம திருவண்ணாமலை ரீச் ஆகும். வாங்க பஸ் போர்ட் பண்ணலாம். பேக் எல்லாம் வச்சாச்சு. நம்ம பஸ் கரெக்டா 8:50 எடுத்திருக்குங்க ஹோசூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து. உள்ள ஸ்நாக்ஸ் எல்லாம் வித்துட்டு இருக்காங்க பாருங்க. சுட சுட வடை, சமோசா எல்லாம் பஸ்க்குள்ள. பெங்களூர்ல இருந்து திருவண்ணாமலை போற பஸ்ஸஸும் வந்து ஹோசூர்குள்ள வந்துட்டு தான் போவோம். அதனால நிறைய பஸ் கனெக்டிவிட்டிங்க. சேலத்துக்கு ஏசி பஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. ஃப்ரண்ட்ல போறது ஏசி டிஎன்எஸ்டிசி பஸ். ஹோசூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இப்போ நாம பெங்களூர் சேலம் நேஷனல் ஹைவேக்கு ரீச் ஆயாச்சுங்க. சிட்டிக்குள்ளதான். இங்கிருந்து ஒரு 2-3 ஓவர் பிரிட்ஜஸ் இருக்கு, அதெல்லாம் கிராஸ் பண்ணும். பாருங்களா, நார்த் இந்தியன் பையர்ஸ் எவ்வளவு கம்பளி கடைகள் வச்சிருக்காங்க. உல்லன் கிளாத்ஸ், ஹெல்மெட்ஸ். ஸோ இது வந்து தனிஷ்க் பஸ் ஸ்டாப்புங்க. நம்ம ஆம்னி பஸ்ஸஸ் எல்லாம் வந்து இங்கே தான் நிறுத்துவாங்க. இங்கே ஒரு சிக்கோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் இருக்கு பாருங்க, ஹோசூர். ஸோ பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற இந்த ஏரியா வந்து ரொம்ப பிஸியாக இருக்கும். நிறைய பிராண்டட் ஷாப்ஸ், ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கும். ஃபேமஸ் லேண்ட்மார்க்கான ஜிஆர்டி எல்லாமே இந்த ஏரியாவில் தான் இருக்கும்.
ஜிஆர்டி சிக்னல் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இங்கிருந்து தான் வந்து வேரிகை இதெல்லாம் போகிற பஸ்ஸஸ் திரும்பும். பாகலூர் போகிற ரோடு ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நாம ஹோசூருக்குள்ள இருக்கிற பத்லப்பள்ளி அப்படிங்கிற ஏரியா கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. ஆல்மோஸ்ட் ஹோசூரோட அவுட்ஸ்கர்ட்ஸ் வந்தாச்சு. சோ பத்லப்பள்ளி தாண்டனேவே பாத்தீங்கன்னா நம்ம சிப்காட் இண்டஸ்ட்ரியல் ஏரியா இருக்கும். ஹோசூருக்குள்ளேயே பாத்தீங்கன்னா 2 சிப்காட் இருக்குங்க. ஒன்னு வந்து ஜூஜுவாடி பக்கத்துல இருக்கும், நம்ம தமிழ்நாடு கர்நாடகா பார்டர் பக்கத்துல. அதை தாண்டனேவே வந்து அத்திபலி வந்துரும். சோ இந்த சைடு பாத்தீங்கன்னா டுவர்ட்ஸ் கிருஷ்ணகிரி தமிழ்நாட்டுக்குள்ள டிராவல் பண்ற சைட்ல பாத்தீங்கன்னா இன்னொரு சிப்காட் இருக்கும். அசோக் லேலண்டோட இன்னொரு யூனிட் இருக்கும். அந்த சிப்காட் பக்கத்துலயும் சிப்காட் 1 பக்கத்துலயும் ஒரு அசோக் லேலண்ட் யூனிட் இருக்கும். சிப்காட் 2 பக்கத்துலயும் ஒரு அசோக் லேலண்ட் யூனிட் இருக்கும். சோ ஃபேமஸ் லேண்ட்மார்க்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹோசூருக்குள்ள அசோக் லேலண்ட், டிவிஎஸ் மாதிரியான கம்பெனிஸ் சொல்லலாம். ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே ஹோசூர் இண்டஸ்ட்ரியல் வளர்ச்சிக்கு வித்திட்டதே வந்து இந்த மாதிரி கம்பெனிஸ்னு வச்சுக்கோங்களேன். இவங்க சென்டர்ஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து ஹோசூரோட தொழில் வளர்ச்சி அபரிமிதமா ஆச்சுன்னு சொல்லலாம். கவர்மெண்ட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய இன்சென்டிவ்ஸ் எல்லாம் கொடுத்து நிறைய கம்பெனிஸ் வந்து ஹோசூர் சைடு ஓபன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் ஹப்பாவே ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம கிராஸ் பண்ணிட்டு இருக்கிறது அசோக் லேலண்ட் யூனிட் 2ங்க. நம்ம ஆல்மோஸ்ட் வந்து ஹோசூரோட எண்ட் வந்தாச்சு, ஹோசூர் பார்டர் வந்தாச்சு. இங்க பாருங்க நிறைய வெஹிக்கிள்ஸ் நிக்கும். சோ ஏன்னா சிப்காட் இருக்கு, அசோக் லேலண்ட் இருக்கு, அதனால நிறைய ஹெவி வெஹிக்கிள்ஸ் வந்து இந்த ஏரியால இருக்கும். சிப்காட் தாண்டி அசோக் லேலண்ட் தாண்டினதுக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா ஒரு ஓவர் பிரிட்ஜ் இருக்குங்க. அதை நம்ம தாண்டி வந்ததுக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா நம்ம ஹோசூருக்கும் சானமாவு ரிசோர்ட் ஃபாரஸ்ட்க்கும் இடையில இருக்கிற ஏரியா கிராஸ் பண்ணுவோம். இங்க வந்து அவுட்டர் ரிங் ரோடு மாதிரி கட்டிட்டு இருக்காங்க, நேஷனல் ஹைவேஸ் கட்டிட்டு இருக்காங்க. நம்ம தர்மபுரி டு ஹோசூர் போற ரூட்டு எவ்வளவு பெரிய பெரிய பிரிட்ஜஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. கிட்டத்தட்ட 8 லேனுக்கு ஹைவே பிரிட்ஜ் மட்டுமே கட்டுறாங்க. அப்ப எவ்வளவு பெரிய ஹைவேவா இருக்கும்னு பாருங்க. இங்க கட்டிட்டு இருக்காங்க பாருங்க. ரொம்ப நாளா ஒர்க் நடந்துட்டு இருக்குங்க. இன்னும் முடிஞ்ச பாடு இல்ல. சீக்கிரம் முடிஞ்சா செம்ம கனெக்டிவிட்டியா இருக்கும் பெங்களூருக்கு தமிழ்நாட்டுக்குள்ள இருந்து. மக்களே, நம்ம ஹோசூர் தாண்டி சானமாவு ரிசோர்ட் ஃபாரஸ்ட் எல்லாம் தாண்டி வந்தாச்சுங்க. சோ இது வந்து பெங்களூர்ல இருந்து தமிழ்நாட்டுக்குள்ள போற மெயின் ஹைவேங்கிறதுனால எங்க பார்த்தாலுமே வந்து நிறைய தாபாஸ் இருக்கும். சோ ஸ்டாப் ஓவருக்கு வந்து உங்களுக்கு பஞ்சமே இருக்காது. இங்க பாருங்க, வெஜ் அண்ட் நான்வெஜ் ஹோட்டல்ஸ், ஃபுட் வில்லேஜ்னே வச்சிருக்காங்க. நிறைய டிஎன்எஸ்டிசி, கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸ் எல்லாம் வந்து இதுல ஏதாவது ஒரு தாபாஸ்ல நிறுத்தி பிரேக்ஃபாஸ்டோ லஞ்சோ டின்னரோ எந்த டைமுக்கு பஸ் கிராஸ் பண்ணுதோ அந்த டைமுக்கு வந்து இங்க பிரேக் போடுவாங்க. சில தாபாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டிஎன்எஸ்டிசி, கேஎஸ்ஆர்டிசியோட அங்கீகரிக்கப்பட்ட தாபாஸ்னே போட்டிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து என்ன சொல்றது, வெரிஃபிகேஷன் எல்லாம் பண்ணி ப்ராப்பரா ஃபெசிலிட்டிஸ், பேசஞ்சர்ஸ்க்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கான்னு பார்த்து அப்ரூவ் பண்ண தாபாஸா தான் இருக்கும். இல்லாட்டியுமே வந்து இப்ப மோஸ்ட் ஆஃப் த தாபாஸ் வந்து முன்ன மாதிரி இல்லைங்க, நல்லா குவாலிட்டியா ஆக்கிட்டாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் சூப்பரா இருக்கு, வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லாவே மெயின்டைன் பண்றாங்கன்னு தான் சொல்லணும். ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி கூட நம்ம பஸ்ஸஸ் எல்லாம் நிக்கிற தாபாஸ் வந்து அவ்வளவு நல்லா இருக்காது. இப்போ குவாலிட்டி எல்லாம் நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்குங்க.
நம்ம ஆல்மோஸ்ட் சூளகிரி பக்கத்துல டிராவல் ஆயிட்டு இருக்கோங்க. இங்க பாருங்களேன் எவ்வளவு பனிமூட்டம் இருக்குன்னு. இதுக்கு காலையில 9 o'clock நம்ம கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். 8:45க்கு லைக் ஹோசூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து எடுத்தாங்க. இப்ப 9:15 9:30 அந்த டைம்ல தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. இன்னுமே வந்து பனிமூட்டம் பயங்கரமா இருக்கு. ஏன்னா இது ஃபுல்லாவே வந்து கொஞ்சம் கரடுமுரடான ஏரியான்னு வச்சுக்கோங்களேன். ஹில்லி ஏரியாவா தான் இருக்கும் நம்ம கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாவே. அதனால எப்பவுமே வந்து பனிக்காலத்துல இங்க பனிமூட்டம் ரொம்ப அதிகம்தான். இன்னைக்கும் அதே மாதிரிதான் இருக்கு. இன்ஃபேக்ட் நான் வந்து ஜன்னல் மூடிட்டு அதாவது விண்டோ மூடிட்டு தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். அதனால லைட்டா உங்களுக்கு ஹேசியா தெரியும். இங்க பாருங்களேன் அங்கங்க வந்து இந்த மாதிரி நீர்நிலைகள் இருக்கும். இந்த டைம்ஸ் லைக் ரெயின் நல்லா இருந்தான்னு நிறைய லேக்ஸ் எல்லாம் ஃபில் ஆயிருக்குங்க. மக்களே 10:30 ஆகுதுங்க. நாம கிருஷ்ணகிரி கவர்மெண்ட் காலேஜ் ஹாஸ்பிட்டல் பக்கத்துல பிரேக் நிறுத்தி இருக்காங்க. சரியான டிராஃபிக்ங்க இன்னைக்கு, என்னன்னே தெரியல. சரியான டிராஃபிக். ஸோ இங்க ஒரு 10 மினிட்ஸ் இருக்கும். காஃபி பிரேக்கு, வாஷ்ரூம் பிரேக் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ்ல கிளம்புவாங்க. நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கிற பஸ். ஸோ இங்கிருந்து ஒரு 10-15 மினிட்ஸ் தான் கிருஷ்ணகிரி. அதுக்கப்புறம் நாம வந்து செங்கம் வழியா திருவண்ணாமலை ரீச் ஆகும். எப்படி வந்து இன்னும் ஒரு 2 hours ஆயிருங்க. 12:30 1 o'clock போகல ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இது வந்து டிஎன்எஸ்டிசி எஸ்சிடிசி அப்ரூவ்டு தாபா. இது நிறைய எல்லா டிஎன்எஸ்டிசி எஸ்சிடிசி பஸ்ஸஸ்மே இங்கே தான் நிற்பாங்க. பெங்களூர்ல இருந்து கிருஷ்ணகிரி வழியா போற பஸ்ஸஸ் எல்லாமே. ஒரு 10 மினிட்ஸ் கேப்க்கு அப்புறம் நம்ம பஸ் கிளம்பிடுச்சுங்க. விருத்தாச்சலம் அதுக்கப்புறம் சேலம் போகிற நிறைய டிஎன்எஸ்டிசி எஸ்சிடிசி பஸ்ஸஸ் எல்லாம் இங்கே ஸ்டாப் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள் இளநீ எல்லாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காங்க. இந்த இளநீ, சுகர் கேன் ஜூஸு, டீ, காஃபி, ஃபுட்டு எல்லாமே கிடைக்குதுங்க இங்கே. மக்களே நம்ம தாபால பிரேக் எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு 10 மினிட்ஸ்லயே வந்து நம்ம கிருஷ்ணகிரி டோல்கேட் ரீச் பண்ணிட்டோங்க. இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா, புதுசா ஓபன் பண்ணாங்க. ஐ திங்க் ஒரு 1 year இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு அட்ஜசன்ட்லி ஆப்போசிட் தான் வந்து அந்த தாபா இருக்கும். ஸோ இப்போ நம்ம டோல்கேட் கிராஸ் பண்ணி டுவர்ட்ஸ் கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்ட் டிராவல் ஆயிட்டு இருக்கோங்க. கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டோல்கேட்ல இருந்து ஒரு 10 மினிட்ஸ் டிராவல் தான். கிருஷ்ணகிரி சிட்டியோட அவுட்ஸ்கர்ட்ஸ்ல தான் வந்து நம்ம பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். ஸோ இப்போ நம்ம கிராஸ் பண்ணிட்டு இருக்கிறது டிஎன்எஸ்டிசி எஸ்சிடிசி டிப்போங்க. பின்னாடி ஒரு ஹில் தெரியுதுல்ல, அந்த ஹில்லோட அடிவாரத்துல தான் வந்து நம்ம கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. லொகேஷனே வந்து செம்ம சூப்பரா இருக்கும். ஸோ கிருஷ்ணகிரியில இருந்து பாத்தீங்கன்னா நிறைய பஸ் கனெக்டிவிட்டி இருக்கும் உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாவே. இந்த கிருஷ்ணகிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜங்ஷன் மாதிரிங்க. சென்னையில இருந்து வர்ற ஹைவேவும் சேலம் சைட்ல இருந்து ஹைவேவும் ஜாயின் ஆகிறது வந்து நம்ம கிருஷ்ணகிரி சிட்டில தான். அப்படிங்கிறதுனால உங்களுக்கு சென்னை சைடு போற பஸ்ஸஸும் நிறைய கிடைக்கும், சேலம் சைடு போற பஸ்ஸஸும் நிறைய கிடைக்கும். ஸோ சவுத் தமிழ்நாடுக்கும் உங்களுக்கு கனெக்டிவிட்டி நிறைய இருக்கும். பெங்களூர்ல இருந்து சவுத் தமிழ்நாடு போற பஸ்ஸஸ் எல்லாமே வந்து நம்ம கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்ட் வழியா தான் போவாங்க. அதே மாதிரி சென்னை ரூட்ல போற பஸ்ஸஸும் வெள்ளூர், ஆம்பூர் அந்த ரூட் பஸ்ஸஸும் வந்து கிருஷ்ணகிரி டிப்போ பஸ் ஸ்டாண்ட் தாண்டி தான் போவாங்க. அதனால இங்க தமிழ்நாட்டுக்கு எங்க போறதுக்குனாலும் உங்களுக்கு நல்ல கனெக்டிவிட்டி இருக்குங்க கிருஷ்ணகிரியில இருந்து. கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்பியாச்சுங்க. ஒரு 10 மினிட்ஸ் தான் இங்க. உடனே கிளம்பிட்டாங்க.
கிருஷ்ணகிரி டவுனுக்குள்ள டிராவல் ஆகிட்டு இருக்கோங்க. ஸோ இங்கிருந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து ஊத்தங்கரை, செங்கம் வழியா திருவண்ணாமலை ரீச் ஆகும். போற வழியில் நிறைய குட்டி குட்டி டவுன்ஸ் இருக்கும். ஊத்தங்கரை போற வழியில கூட இது மெயின் ஹைவே வந்தாச்சுங்க. கிருஷ்ணகிரி டவுனுக்குள்ள இருந்து கிருஷ்ணகிரி ஒரு ஜங்ஷன் மாதிரி. ஸோ இங்கிருந்து தான் வந்து சேலம்க்கு ஒரு ஹைவேவும் டுவர்ட்ஸ் சென்னை ஒரு ஹைவேவும் திரும்பும். ஸோ நாம சென்னை போற ஹைவேல போயிட்டு கொஞ்ச தூரத்துல திருவண்ணாமலைக்கு போற ஒரு கிராஸ் ரோடு இருக்கும், அங்க திரும்ப இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிருஷ்ணகிரியில இருந்து சென்னை போற நேஷனல் ஹைவேல இருந்து திருவண்ணாமலை போற ஹைவேக்கு திரும்பியாச்சுங்க. ஸோ மேல போற நேஷனல் ஹைவே பாத்தீங்கன்னா வாணியம்பாடி, ஆம்பூர், வெள்ளூர் வழியா சென்னை போற நேஷனல் ஹைவே. ஸோ நம்ம அந்த நேஷனல் ஹைவேல இருந்து டுவர்ட்ஸ் திருவண்ணாமலை போற ஹைவேக்கு திரும்பியாச்சு. ஸோ இந்த ரூட்ல பாத்தீங்கன்னா ஊத்தங்கரை, செங்கம் இந்த மாதிரி டவுன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ நம்ம அதெல்லாம் தாண்டி தான் வந்து திருவண்ணாமலை ரீச் ஆகும். ரூட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்குங்க, வேற லெவல்ல இருக்கும். திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டோட கிராம பகுதிகள், கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டோட கிராம பகுதிகள் வழியா டிராவல் பண்றது வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்படியே செம்ம சூப்பரான ரூரல் என்விரான்மெண்ட் ரசிச்சு பார்த்துட்டே நம்ம போலாம். ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாருங்க. எங்க பார்த்தாலுமே தென்னந்தோப்புகள், அங்கங்க வந்து இந்த குட்டி குட்டி தாபாஸ் இருக்கும். ஸோ எல்லா பக்கமே இப்போ ஹைவேஸ் வந்து சூப்பரா டெவலப் பண்ணிட்டதுனால அங்கங்க டோல்கேட்ஸும் வந்துருச்சு, இந்த மாதிரி தாபாஸும் வந்துருச்சு. டிராவலர்ஸ்க்கு இதெல்லாம் வந்து ஒரு பொற்காலம்னே சொல்லலாங்க. நம்ம இந்தியாவில் இருக்கிற நேஷனல் ஹைவேஸ் ஆகட்டும், ஸ்டேட் ஹைவேஸ் ஆகட்டும், அட்லீஸ்ட் தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்டேட் ஹைவேஸ் எல்லாமே வந்து இப்போ ரொம்ப சூப்பரா டெவலப் பண்ணிட்டாங்க. டிராவலர்ஸ்க்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் நல்லா இருக்கு. நம்ம பெட்ரோல் பங்க்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் தாபாஸ் ஆகட்டும், இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸுமே சூப்பரா இருக்கு. அங்கங்க இருக்கிற டோல்கேட்ஸ்க்கு பக்கத்துலயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிராவலர்ஸ்க்கு தேவையான பேசிக் கம்யூனிட்டிஸ் எல்லாமே அவைலபிளா வச்சிருக்காங்க. வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ், தாபாஸ் எல்லாமே. அதனால இப்போ ஹைவேஸ்ல டிராவல் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா ஆயிருச்சுங்க. ஸோ வாங்க நம்ம திருவண்ணாமலை நோக்கிய பயணத்தை கண்டினியூ பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நம்ம கிராஸ் பண்ணிட்டு இருக்கிறது மத்தூர் பக்கத்துல இருக்கிற டோல் பிளாசாங்க. சோ நான் சொன்னேன் இல்லையா, எல்லா ஹைவேஸ்மே வந்து அப்கிரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கிருஷ்ணகிரியில இருந்து, கிருஷ்ணகிரி சென்னை நேஷனல் ஹைவேல இருந்து திருவண்ணாமலைக்கு கட்டணும் தெரியுமா? சோ அந்த நேஷனல் ஹைவேமே பாத்தீங்கன்னா நேஷனல் ஹைவேவா அப்கிரேட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி டோல் பிளாசாஸ் எல்லாம் இருக்கு, வேற வழி இல்ல. நம்ம நேஷனல் ஹைவேவா அப்கிரேட் பண்ணா டோல் பிளாசாஸ்ல நம்ம பணம் கட்டி தான் ஆகணும். பட் குவாலிட்டி நல்லா இம்ப்ரூவ் ஆயிருச்சுல, டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா ஆயிடுச்சு. ஸோ அதனால இது நம்ம பேர் பண்ணி தான் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டோல் பிளாசால பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ், தாபாஸ், இந்த மாதிரி பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் எல்லா பக்கமுமே வந்துருச்சுங்க. ஒரு டெம்ப்ளேட் மாதிரி ஆயிருச்சு. நேஷனல் ஹைவேன்னு பாத்தீங்கன்னா ஒரு டோல் பிளாசா இருந்துச்சுன்னா அதுக்கு பக்கத்துல எமர்ஜென்சிக்கு ஒரு ஆம்புலன்ஸ், அதுக்கப்புறம் என்ன சொல்றது, தாபா, வாஷ்ரூம் எல்லாமே வச்சு ஒரு டெம்ப்ளேட் மாதிரி சூப்பரா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சோ இப்ப நம்ம டோல் பிளாசா தாண்டி மத்தூர் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயாச்சுங்க. சோ இது வந்து நம்ம ஊத்தங்கரைக்கு முன்னாடி கிராஸ் பண்ற ஒரு குட்டி டவுனு. இங்க பாருங்க, ஸ்நாக்ஸ், வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் வித்துட்டு இருக்காங்க. மக்களே, மாத்தூர்ல இருந்து கிளம்பியாச்சுங்க. அடுத்து ஊத்தங்கரை.
என்னடா ஒரு கை வந்து என்னத்தையோ போட்டுட்டு இருக்குன்னு தானே பாத்தீங்க. ஒண்ணும் இல்லைங்க, மாத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல ஸ்நாக்ஸ் எல்லாம் வித்தாங்க இல்லையா, சோ பழங்கள் அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் இதெல்லாம் வித்தாங்க இல்லையா, சோ அந்த பேக்கெட் ஓபன் பண்ணிட்டு பழ தோலை எல்லாம் தான் முன்னாடி இருக்கிறவங்க கீழே போட்டுட்டு இருக்காங்க. வேற வழி இல்லைங்க, நம்ம ஊர்ல எல்லாம் அப்படிதான். ஸோ யூஸ்வலி வந்து நான் ஸ்நாக்ஸ் வாங்கினா நம்ம வாங்குற பிளாஸ்டிக் கவர்லயே வந்து அதெல்லாம் போட்டுட்டு இறங்குற இடத்துல டஸ்ட்பின்ல டிஸ்போஸ் பண்ணுவேன். ஸோ அது வரைக்கும் நம்ம பேக்ல வச்சிருக்கிறதுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா என்ன பண்றது, அதனால மக்கள் இன்னுமே வந்து ரோட்ல தான் போட்டுட்டு இருக்காங்க. இட்ஸ் ஓகே. மக்களே, நம்ம கிருஷ்ணகிரியில இருந்து திருவண்ணாமலை போற ரூட் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாத்தீங்களா. திருவண்ணாமலை போற வரைக்குமே இப்படிதாங்க இருக்கும், செம்ம ஃபெர்டைலா, எங்க பார்த்தாலும் வந்து உங்களுக்கு மாந்தோப்பு தென்னந்தோப்புன்னு வேற லெவல்ல இருக்கும். இன்னும் 82 கிலோமீட்டர் இருக்குங்க நம்ம திருவண்ணாமலை ரீச் ஆகிறதுக்கு. நம்ம ஆல்மோஸ்ட் வந்து ஊத்தங்கரை பக்கத்துல வந்தாச்சு. அதாவது நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட எல்லையில தான் ஊத்தங்கரை டவுன் இருக்குங்க. ஊத்தங்கரை தாண்டினே நாம திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்குள்ள என்டர் ஆயிடுவோம். வேற லெவல்ல இருக்குங்க. ஸோ கண்டிப்பா வந்து பெங்களூர் ஹோசூர் சைடு இருந்தீங்கன்னா நீங்க இந்த ரூட்ல டிராவல் பண்ணுங்க. திருவண்ணாமலைக்கு கோவிலுக்கு எல்லாம் போறதா இருந்தா இந்த ரூட்ல டிராவல் பண்ற எக்ஸ்பீரியன்ஸே வந்து வேற லெவல்ல இருக்கும். இப்ப நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கிற நேஷனல் ஹைவே பாத்தீங்கன்னா NH77ங்க. செம்ம சூப்பரான ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு. நம்ம டிராவல் பண்ற அலுப்பே தெரியாதுங்க, அந்த அளவுக்கு செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். எங்க பார்த்தாலும் வந்து இயற்கை சூழல் தான். நம்ம தென்பெண்ணை நதி ஓடி இந்த ஏரியாவே வந்து நல்லா வளமைப்படுத்தி இருக்கு. நம்ம ஊத்தங்கரையில தாண்டினா சாத்தனூர் டேம், அதுக்கப்புறம் இன்னொரு குட்டி டேம் இருக்குங்க. ஸோ 2 டேம் இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நேஷனல் ஹைவே 77ல இருந்து டுவர்ட்ஸ் சாமல்பட்டிக்கு திரும்பி இருக்கோங்க. ஸோ அங்கங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சர்வீஸ் ரோடு இருக்கும். நம்ம திருவண்ணாமலை போற வழியில் இருக்கிற குட்டி குட்டி டவுன்ஸ்குள்ள போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மறுபடியும் நேஷனல் ஹைவேக்கு ஜாயின் ஆயிடுவாங்க. நம்ம TNSTC பஸ்ல போனா நீங்க இந்த கிராமங்களை எல்லாம் பார்க்கலாம். KSRTC பஸ்ல போனா நேஷனல் ஹைவேல ஸ்ட்ரைட் ரூட்டா போயிடுவாங்க. ஸோ அவங்க தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன டவுன்ஸ் எல்லாம் வந்து என்ன சொல்றது கவர் பண்ண மாட்டாங்க. மெயின் டவுன்ஸ் லைக் செங்கம் ஊத்தங்கரை இந்த டவுன்ஸ்குள்ள மட்டும்தான் போவாங்க. சாமல்பட்டி அந்த மாதிரியான குட்டி குட்டி டவுன்ஸ்குள்ள எல்லாம் போக மாட்டாங்க. ஸோ TNSTC பஸ்ல நீங்க ரிலாக்ஸ்டா போகலாம், வழியில இருக்கிற ஊர்களை எல்லாம் பார்த்துட்டு போலான்னா உங்களுக்கு TNSTC பஸ் தான் பெஸ்டா இருக்கும்னு வச்சுக்கோங்களா. டைமும் வந்து கீப் அப் பண்ணிடுவாங்க, ரொம்ப டைம் எல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு 5 மினிட்ஸ் தான் வச்சுக்கோங்களா. டக்குன்னு உள்ள வந்து ஆள் ஏறி இறங்கினதுக்கு அப்புறம் உடனே கிளம்பிடுவாங்க. ஸோ உங்களுக்கு KSRTC TNSTC கம்பேர் பண்ணும்போது டைமிங்ல எல்லாம் பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது, ஒரு 5-10 மினிட்ஸ் டிஃபரன்ஸ் தான் இருக்கும். வாங்க கண்டினியூ பண்ணலாம் டிராவல்.
ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நாம நேஷனல் ஹைவே 77ல இருந்து டுவர்ட்ஸ் ஊத்தங்கரை திரும்பி டவுனுக்குள்ள வந்தாச்சுங்க. நம்ம கிருஷ்ணகிரி தாண்டினதுக்கு அப்புறம் கிராஸ் பண்ற ஒரு பெரிய டவுன் பாத்தீங்கன்னா ஊத்தங்கரை தான். நம்ம மத்தூர், சாமல்பட்டி எல்லாம் தாண்டினதுக்கு அப்புறம் கொஞ்சம் பெரிய டவுன் வச்சுக்கோங்களேன். ஸோ ஊத்தங்கரை டவுன் தான் வந்து நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட எண்டு. ஊத்தங்கரி தாண்டினதுக்கு அப்புறம் நம்ம திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் குள்ள என்டர் ஆயிடுவோம். ஸோ ஊத்தங்கரையில இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாணியம்பாடி, சேலம், திருவண்ணாமலைக்கெல்லாம் வந்து நல்ல கனெக்டிவிட்டி இருக்கும். ஸோ இதுவும் வந்து ஒரு குட்டி ஜங்ஷன் மாதிரின்னு வச்சுக்கோங்களா. வாணியம்பாடியில இருந்து வர்ற ரூட்டு, அதுக்கப்புறம் சேலம்ல இருந்து வர ரூட்டும் வந்து திருவண்ணாமலை போற ரூட்ல ஜாயின் ஆகிற இடத்துலதான் வந்து நம்ம ஊத்தங்கரை டவுன் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த டவுனும் பாத்தீங்கன்னா நம்ம தென்பெண்ணை ஆறோட நதிக்கரையில தான் அமைஞ்சிருக்குங்க. ஸோ இது தாண்டினதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம சாத்தனூர் டேம் இருக்கும். நம்ம கிருஷ்ணகிரி டேம் இருக்கு இல்லையா, கேஆர்பி டேம் நினைக்கிறேன். ஸோ அந்த டேம் தாண்டினதுக்கு அப்புறம் தென்பெண்ணை ஆறு வந்து சாத்தனூர் டேம்லயும் வந்து நீர்த்தேக்கம் பண்ணுவாங்க. ஸோ திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு தேவையான நீர்பிடிப்பு பகுதின்னு பாத்தீங்கன்னா சாத்தனூர் டேம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதிங்க. நம்ம ஊத்தங்கரை பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சுங்க. சோ இங்க தென்பெண்ணை ஆறு இந்த டைம் வந்து மான்சூன்ல செம்மையா ஃபிளட் ஆயிட்டு ஊத்தங்கரையில தான் வந்து ஹையஸ்ட் ரெயின்ஃபாலும் வேற கவுண்ட் பண்ணாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த டைம் மான்சூன் பிச்சு உதறிடுச்சு. ஸோ ஊத்தங்கரை சுத்தி இருக்கிற எல்லா நீர்நிலைகளுமே வந்து நல்லா ஃபுல்லா இருக்குங்க. ஸோ ஒரு வகையில பார்த்தா அட்வான்டேஜ். பட் தேவைக்கு மீறி இப்ப எக்ஸ்ட்ராவா மழை பெஞ்சுன்னா கொஞ்சம் என்ன சொல்றது, இது ப்ராப்ளம்ஸும் வந்துருது. எனிவேஸ் ப்ராப்ளம் இல்லாம நல்ல மழை பெழிஞ்சு இதே மாதிரி இந்த ஏரியால செழிப்பா இருக்கிறத பார்க்கறதுக்கு தான் வந்து நமக்கு ஆசை. ஸோ நெக்ஸ்ட் மான்சூன் வந்து எவ்வளவுக்கு அளவா பெய்யணுமோ அந்த அளவுக்கு பெஞ்சா போதும் அப்படின்னு சொல்லி கடவுளை வேண்டிப்போம். ஸோ இங்க பாத்தீங்களா, நம்ம கிருஷ்ணகிரி அந்த ஹைவே தாண்டி கிருஷ்ணகிரி தாண்டணும்னே நாம திருவண்ணாமலை ஹைவே என்ட்ரானோம்ல, அங்கிருந்து நம்ம பார்த்துட்டே இருக்கோம். ரோட்ல ரெண்டு சைடுமே வந்து செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. எங்க பார்த்தாலும் பச்சை பசேல்னு ஃபுல்லா தென்னைமர தோட்டங்களும் மாந்தோட்டங்களும் தான். ஊத்தங்கரை பக்கத்துல பாருங்க, ஊத்தங்கரை தாண்டி நம்ம மறுபடியும் நேஷனல் ஹைவேஸ்க்கு வந்தாச்சுங்க. ஸோ ரெண்டு சைடுமே வந்து அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும் வியூஸ். ஸோ இப்போ ஊத்தங்கரை தாண்டோன்னே செங்கம்ங்க. இங்கிருந்து வந்து 29 கிலோமீட்டர்ஸ் நம்ம செங்கம் ரீச் ஆகிறதுக்கு.
மக்களே இங்க பாருங்க என்ன பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு. நம்ம கண்ணு கெட்டுற தூரத்துல செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு மலை, அந்த மலைக்கு கீழே இருக்கிற பியூட்டிஃபுல்லான லேக்கு, சுத்தியும் வந்து தென்னந்தோப்புகள், கிராம பகுதிகள்னு வேற லெவல்ல இருக்குங்க. சோ அதுக்கு தான் நான் சொன்னேன், பெங்களூர் ஹோசூர்ல இருந்தீங்கன்னா திருவண்ணாமலை போகும்போது இந்த மாதிரி இயற்கை சூழலை ரசிச்சுட்டே சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு போலாம். ஸோ ஒரு வீக்கெண்ட் வந்து சூப்பரா பிளான் பண்ணுங்க. நீங்க பிரைவேட் வெஹிக்கிள்ல பிளான் பண்ணாலும் சரி, நீங்க பைக் கார்ல டிராவல் பண்ணாலும் சரி, இல்ல டிஎன்எஸ்டிசி கேஎஸ்ஆர்டிசி பஸ்ல டிராவல் பண்ணாலும் சரி, ரொம்ப சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸா இருக்குங்க. நம்ம கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து செக் போஸ்ட் தாண்டி திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் குள்ள என்டர் ஆயாச்சுங்க. ஸோ நம்ம திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் குள்ள என்டர் ஆனோடனே பாத்தீங்கன்னா செங்கம் டவுன் தான் ஃபர்ஸ்ட் வரும். நம்ம திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் குள்ள என்டர் ஆனோடனே நம்ம கிராஸ் பண்ற ஃபர்ஸ்ட் டவுனு செங்கம். ஸோ செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. என்டையர் ரூட்டுமே வந்து இதே மாதிரி தான் இருக்கும். நம்ம திருவண்ணாமலை ரீச் ஆகிற வரைக்குமே வந்து இதே மாதிரி தான் இருக்கும். வேற லெவல் ரூட்டுன்னே சொல்லலாம். ஸோ செங்கம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து அக்ரிகல்ச்சர் பேஸ்டு தாங்க. நம்ம கிருஷ்ணகிரி வரைக்கும் தான் வந்து ஃபுல்லா இண்டஸ்ட்ரியல் செக்டரா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம என்ஹெச் சென்னை என்ஹெச்ல இருந்து நம்ம இந்த நேஷனல் ஹைவே 77 திரும்பினதுக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை போற வரைக்கும் நீங்க சூப்பரா வில்லேஜ் இயற்கை சூழலை ரசிச்சுக்கிட்டே போலான்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஆல்மோஸ்ட் செங்கம் டவுனுக்குள்ள ரீச் ஆயாச்சுங்க. ஸோ இந்த வழியில பாத்தீங்கன்னா நீங்க நிறைய பிலிகிரிமேஜ் வெஹிக்கிள்ஸும் பார்க்கலாம். நம்ம பெங்களூர் சைடு, ஹொசூர் சைடு, கிருஷ்ணகிரி சைட்ல இருந்து மேல்மருவத்தூர், மேல்மலையனூர், திருவண்ணாமலை போற நிறைய பிலிகிரிம்ஸ் வந்து பக்தர்களோட பஸ், காரு இந்த மாதிரி நிறைய பார்க்கலாம். அங்கங்க இருக்கிற குட்டி கோவில்கள்ல இறங்கி சமைச்சு சாப்பிட்டெல்லாம் போவாங்க. ஸோ ஒரு மாதிரி என்ன சொல்றது, ஒரு பிலிகிரிமேஜ் ரூட்டுன்னே வச்சுக்கலாம், சர்க்கியூட்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி திருவண்ணாமலை, மேல்மலையனூர், மேல்மருவத்தூர் இதெல்லாம் வந்து ஒரு சர்க்கியூட் மாதிரி ஆயிடுச்சு. அதனால நிறைய பக்தர்கள் கிராஸ் பண்ற ரூட்டுன்னே சொல்லலாம். ஸோ நான் சொன்னேன் இல்லையா 2-3 டேம் இருக்குன்னு. இங்க வந்து குப்பநத்தம் டேம்னு ஒன்னு இருக்குங்க, இங்கிருந்து 15 கிலோமீட்டர்ஸ்ல. அதே மாதிரி இங்கிருந்து ஒரு லெஸ் தென் 10 கிலோமீட்டர்ஸ்லயே வந்து சாத்தனூர் டேம் இருக்கு. நான் சொன்னேன்ல, கேஆர்பி டேம்க்கு அடுத்து வந்து தென்பெண்ணையாறுல இருக்கிற முக்கியமான டேம்னு பாத்தீங்கன்னா சாத்தனூர் டேம். சாத்தனூர் டேம்ல இருந்து தான் வந்து திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டோட விவசாய நிலங்களுக்கெல்லாம் வந்து நீராதாரமா இருக்கு. அதனால ரொம்ப இம்பார்ட்டன்டான பிளேஸ்னு வச்சுக்கோங்களேன். செங்கம் பக்கத்துல இருக்கிற சாத்தனூர் டேம், குப்பநத்தம் டேம் எல்லாமே. ஸோ அதனாலதான் வந்து இவ்வளவு பசுமையா இருக்கு. இந்த ஏரியா வந்து நல்லா ஃபெர்டைல்டா செம்ம சூப்பரா இருக்கு. ஸோ இப்ப நம்ம செங்கம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள வந்துட்டு கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ ஒரு 2-3 மினிட்ஸ் ஹால்ட் தான். ஏன்னா இடையில நிறைய டிராபிக் ஆயிடுச்சு. நம்ம ஹோசூர்ல இருந்து கிருஷ்ணகிரி வர வழியில செம்மையான டிராபிக்ங்க, எப்பவுமே அப்படிதான் ஆகும். ஸோ இப்போ நேஷனல் ஹைவேல ஒர்க் வேற பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அங்கங்க வந்து டிராபிக் ஜாம் ஆயிடுது. அதனால இங்க இந்த ரூட் வந்ததுக்கு அப்புறம் நல்லா ஃபாஸ்டா போயிட்டு இருக்காங்க. யூஸ்வலா வந்து அட்லீஸ்ட் ஒரு 4-5 மினிட்ஸ் ஹால்ட் பண்ணுவாங்க. பட் இங்க வந்து நின்று ஆள் ஏத்தி இறக்கிட்டு உடனே கிளம்பிட்டாங்க. பஸ்ஸும் வந்து ஃபுல்லா போறதுனால ஆள் ஏத்துறதுக்கான டைமும் தேவையில்லை அப்படிங்கறதுனால உடனே எடுத்துட்டாங்க. ஸோ இப்ப நம்ம மறுபடியும் வந்து செங்கம் டவுனுக்குள்ள இருந்து நேஷனல் ஹைவேக்குள்ள ரீச் ஆக போறோங்க. திருவண்ணாமலைக்கு வந்து இங்க இருந்து 36 கிலோமீட்டரு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்தாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் வந்து ஒரு 1 hour டிராவல் இருக்கு நமக்கு திருவண்ணாமலை ரீச் ஆகிறதுக்கு. ஸோ வாங்க கண்டினியூ பண்ணலாம். செம்ம சூப்பரா இருக்கும். இங்க பாருங்களா, பழைய காலத்து வீடுகள்லாம் கூட இன்னும் அங்கங்க தென்படுது. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா எல்லா கிராமத்து வீடுகளுமே இப்போ டெரஸ் வீடு ஆயிருச்சு. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நிறைய ஹவுசிங் ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வரதுனால நிறைய வில்லேஜஸ் எல்லாம் வந்து நல்லாவே டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. ஸோ இப்போ வந்து டவுன்ஸ்க்கும் வில்லேஜஸ்க்கும் வந்து அவ்வளவா டிஃபரன்ஸே இல்லைங்கிற அளவுக்கு வந்து நிறைய பார்ட்ஸ் தமிழ்நாட்டுல நம்ம ஃபுல்லா டிராவல் பண்றோம்ல, அங்கங்க நம்ம பாக்குற எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே வந்து டெவலப்மெண்ட் நல்லாவே இருக்கு. ஸோ ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம்னு வச்சுக்கோங்களா. நேஷனல் ஹைவே வந்தோடனே வந்து நாம நெக்ஸ்ட் டோல் பிளாசா கிராஸ் பண்றோம். NH 77ல மத்தூர் பக்கத்துல ஒரு டோல் பிளாசா கிராஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஊத்தங்கரை தாண்டி செங்கம் டவுன்ல இருந்து நம்ம சர்வீஸ் ரோட்ல இருந்து நேஷனல் ஹைவே வந்தோடனே பாத்தீங்கன்னா செங்கம் டோல் பிளாசாவும் கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம். இப்ப நம்ம கிராஸ் பண்ணோம் பாத்தீங்களா, இப்ப பண்ணிட்டு இருக்கோம் பாத்தீங்களா, இதுதான் வந்து சாத்தனூர் டேமுக்கு கட் ஆகிற வழிங்க.
ஸோ இங்கிருந்து வந்து ஒரு 1 கிலோமீட்டர்லயே சாத்தனூர் டேம் போகலாம். நல்ல பிக்னிக் ஸ்பாட் கூட. ஸோ இந்த டைம் வந்து உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா இந்த வழியில வரும்போது சாத்தனூர் டேமும் பார்த்துட்டு போங்க. மக்களே, நம்ம திருவண்ணாமலைக்குள்ள ரீச் ஆயாச்சுங்க. சோ இங்க பாருங்க, இதுதான் கிரிவல பாதைங்க. மலையை சுத்தி இருக்கிற கிரிவல பாதை. சோ நம்ம வர்ற வழியில பார்த்தோம் இல்லையா, நம்ம திருவண்ணாமலை இந்த டைம் வந்து மான்சூன்ல வடகிழக்கு பருவமழையில சரியான மழைங்க. இந்த சைடு ஊத்தங்கரை திருவண்ணாமலை சைடெல்லாம் வந்து சரியான மழை. அதனால நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, மண் சரிவை டிவில எல்லாம் பார்த்திருப்பீங்க. பட் இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, நம்ம இந்த சைடு ஃபேஸ்ல எந்த மாதிரியான மண் சரிவு ஆயிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 3 இடத்துல வந்து மண் சரிவு ஆயிடுச்சுங்க. ஏன்னா வரலாறு காணாத மலை, அதனால எல்லா மலைகள்லயும் ஆகிற மாதிரிதான் வந்து நம்ம திருவண்ணாமலையிலயும் வந்து ஆகியிருக்கு. ஸோ உடனே அதுக்கு வந்து நாம லைக் என்ன சொல்றது, சிவன் நான் நெற்றிக்கண்ண திறந்துட்டார் அப்படிங்கறதெல்லாம் வந்து நிறைய பார்த்தோம். பட் அந்த மாதிரி எல்லாம் நாம எதையுமே வந்து நெகட்டிவா பார்க்க கூடாது. இதெல்லாம் இயற்கையா நடக்கிற நிகழ்வுகள் தான். அதனால நாம ப்ரே பண்ணிக்கணும், இயற்கை மழை பொழிவெல்லாம் வந்து அளவா வரணும் அப்படின்ட்டு. அதை தவிர பாத்தீங்கன்னா அதுக்கு உடனே அந்த வடகிழக்கு மான்சூன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தீப திருவிழா நல்ல முறையா சூப்பரா தான் நடந்துச்சு. ஸோ இப்ப பாருங்க, திருவண்ணாமலை ஆஸ் யூஷுவல் பேக் டு ஃபார்ம்ல இருக்கு. ஸோ நம்ம கிரிவல பாதையில வந்துனவே பாத்தீங்கன்னா நிறைய ஆசிரமங்கள், அன்னதான கூடங்கள் எல்லாம் இருக்குங்க. இப்ப நம்ம கிராஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து ரமணாசிரமம். ஸோ நம்ம திருவண்ணாமலைக்கு வர்றதுல நிறைய பேர் வந்து ரமணாசிரம் போகாம போக மாட்டாங்க. இங்க பாருங்க, இதுதான் என்ட்ரன்ஸுங்க, நம்ம ரமணாசிரத்தோட என்ட்ரன்ஸ். ஸோ ரமணர் வந்து முக்தி அடைஞ்ச இடம் இது. ஸோ ரமணர் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கடுத்து யோகிராம் சுரத்குமார் அப்படிங்கிற யோகி வடநாட்டுல இருந்து வந்து ரமணர் வந்து குருவா ஏத்துக்கிட்டு இங்கேயே செட்டில் ஆயிட்டாரு. ஸோ அவரோட ஆசிரமமே இருக்கு, யோகிராம் சுரத்குமார் ஆசிரம் சொல்லிட்டு.
ரமணாசிரமுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஆசிரமம் சொல்லலாம். ஸோ திருவண்ணாமலை மலைக்கு வந்தீங்கன்னா நீங்க கிரிவலம் சுத்தும் போது கிரிவல பாதையிலேயே ரமணாசிரமம் இருக்கும். அங்கிருந்து ஒரு ஆப்போசிட்ல ஒரு 200 மீட்டர்ஸ் உள்ள நடந்தீங்கன்னா யோகிராம் சுரத்குமார் ஆசிரமமும் இருக்கு. ஸோ 2 ஆசிரமமே போகிட்டு போங்க. ஏன்னா ஞானிகள் வாழ்ந்து என்ன சொல்றது ஜீவன் முக்தியான இடமெல்லாம் வந்து நம்ம விசிட் பண்றது, கோவிலுக்கு போறது எவ்வளவு ஒரு புண்ணியமான விஷயமோ அதே மாதிரி ஜீவ சமாதிகளுக்கு போறதும் வந்து ஒரு புண்ணியமான விஷயம். ஸோ அதனால மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா? நீங்க கிரிவல பாதையில சுத்தும் போது கண்டிப்பா வந்து இந்த 2 ஆசிரமமே விசிட் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லா ஒரு மன அமைதி கிடைக்கிற இடங்களா இருக்கும். ஸோ நமக்கு கோபுரம் தெரியுது பாருங்களா, நம்ம திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலோட கோபுரம். பின்னாடி வந்து நம்ம அருணாச்சல மலை, அண்ணாமலை, ஸோ ரெண்டுமே தரிசிச்சுட்டே தான் வந்து நாம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். வேற லெவல்ல. வாங்க, இன்னொரு 10 மினிட்ஸ் தான் நம்ம பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆகும். நேர் பேக் சைடு நம்ம பஸ் போயிட்டு இருக்குங்க. நிறைய ஹோட்டல்ஸ், மஹால்ஸ் எல்லாம் இருக்குங்க. ஸ்டே பண்றதுக்கு, சாப்பிட்றதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ். நம்ம கோவில் சைட்ல இருந்து டுவர்ட்ஸ் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு இருக்கோங்க. பயங்கர பிஸியான மார்க்கெட் ஏரியா, செம்ம டிராஃபிக்கா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சுங்க. காலையில நாம கரெக்டா 8:50க்கு கிளம்பினோம். கரெக்டா 1:15 ஆயிருக்குங்க. மக்களே பஸ் ஸ்டாண்டுக்குள்ள என்டர் ஆகுறவங்க, திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்டு. வாங்க மக்களே, இறங்கலாம். திருவண்ணாமலை சக்சஸ்ஃபுல்லா வந்தாச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹோசூர்ல இருந்து திருவண்ணாமலை ரீச் ஆயாச்சுங்க நம்ம டிஎன்எஸ்டிசி பஸ்ல. இந்த டிராவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். Until then, take care and cheers from திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்டுங்க. See you.